திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வடசென்னையின் வளர்ச்சியில் அவர் கொண்ட அக்கறையின் காரணமாக, அவர் தீட்டிய திட்டத்தின் காரணமாக இன்றைக்கு வடசென்னை பகுதியா என்று புருவத்தை உயர்த்தி பார்த்தவர்கள் இன்றைக்கு நெற்றி சுருக்கத்தோடு வடசென்னையா இப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கின்ற அளவிற்கு பல்வேறு பணிகள் சென்னை பெருநகர மாநகராட்சி, தமிழ்நாடு மின்சார வாரியம், சென்னை பெருநகரத்துடைய குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரேற்றங்கள் வாரியம், அதேபோல் பொதுப்பணித்துறை, அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைந்து அதில் ஒரு சிறு பங்களிப்பாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் இது போன்ற இடங்களை மேம்படுத்துகின்ற பணியை மேற்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு முல்லை நகர், கண்ணதாசன் நகர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற பேருந்து நிலையத்தை ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோல் எருக்கஞ்சேரியில் கட்டப்பட்டு வருகின்ற பழைய நூலகத்தை புதுப்பிக்கின்ற பணியையும் பார்வையிட்டிருக்கின்றோம். புதிதாக அம்பேத்கர் காலேஜ் அருகிலே அமைய இருக்கின்ற பேருந்து நிறுத்தத்தையும், குளிர்சாதனம் பொருந்திய பேருந்து நிறுத்த பணியையும் இன்றைக்கு பார்வையிட்டு வந்திருக்கின்றோம். அதேபோல் இங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கல்யாண மண்டபங்கள், திருமண மாளிகைகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சென்னை புறநகர் பகுதியில் 12 திருமண மண்டபங்கள் கட்டுவது என்று திட்டமிடப்பட்டு 2 திருமண மண்டபங்கள் இதுவரையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று கொளத்தூரிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திருப்பெயரிலும், சந்திரயோகி சமாதி சாலையிலே அமைந்திருக்கின்ற திருவிக்கா நகர் பகுதியிலே அண்ணல் அம்பேத்கர் பெயரிலும் மிகச்சிறந்த பொருளாதார வசதி உடையவர்கள்தான் அதுபோன்ற திருமண மண்டபங்களை அணுக முடியும் என்ற நிலையை மாற்றி சாதாரண மக்களும் திருமணம் செய்து கொள்ளுகின்ற அளவிற்கு அந்த மண்டபங்களை கட்டமைத்து வாடகையும் குறைத்து இந்த 2 திருமண மண்டபங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பொற்கரங்களால் திறந்து வைத்திருக்கின்றார். இந்த மாதம் 13ஆம் தேதிக்குள் மீண்டும் 3 திருமண மண்டபங்களை திறந்து வைக்க உள்ளார்கள். இந்த பேருந்து நிலையங்கள் இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள் நிச்சயமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும். இந்த ஆய்விலே எங்களோடு பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய ஆர்டி சேகர் அவர்களும், அதேபோல் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்களும், எங்களுடைய துறையினுடைய டிஆர்ஓ இந்து அவர்களும் மற்றும் மாநகர பேருந்து, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மேம்பாட்டு பணிகளுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு இந்த துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவா ரயில் நிலையத்துக்கிட்ட ஒரு மேம்பாலம் கட்டிட்டு ஜீவா ரயில் நிலையம் மேம்பாலம் கணேசபுரம் மேம்பாலம் இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளேயே அது முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்தோம். இந்த ஆட்சி முடியும் என்று எப்படி நீங்களாக கணக்கிடுகிறீர்கள்? அதாவது இந்த 5 ஆண்டு இது தொடரும் ஆட்சி. இது நிச்சயமாக அந்த மேம்பால பணிகள் சமீபத்தில் நில எடுப்பின் காரணமாக பணிகள் தொய்வடைந்திருந்தது. அதேபோல் நம்மோடு எல்லா வகையிலும் ஒத்துப்போகின்ற ஒன்றிய அரசினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தால் பணிகள் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு விரைவுபடுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த பணிகள் நடைபெறும். அந்த திறப்பு விழாவிற்குண்டான முயற்சியை முழு முயற்சியோடு மேற்கொள்வோம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு தங்கச்சி வாங்க, நாங்கள் இட்டுன்னு போகிறேன், ஏற்பாடை பார்த்துட்டு அப்புறம் நீயே அதிசயிப்பேன். பக்த கோடிகளுக்கு வருகின்றவர்களுக்கு வெயிலை பொறுத்து அவர்கள் குடிநீர், மோர் போன்ற வசதிகளும், திருக்கோயில்களில் அன்னதான நிகழ்வுகளும், வருகின்ற பக்தர்களை வரிசைப்படுத்தி லகுவாக சாமி தரிசனம் செய்வதற்கு முக்கிய திருக்கோயில்களில் சிறப்பு கட்டணங்களை ரத்து செய்திருக்கின்றோம். கூடுதலாக துப்புரவு பணி, தூய்மை பணிக்கும், கூடுதலாக பாதுகாப்பு பணிக்கும் எந்தெந்த திருக்கோயில் எல்லாம் அந்த நாட்களில் கூட்டம் குறைவாக வருமோ அந்த திருக்கோயிலிருந்து அந்த பணியாளர்களை பயன்படுத்தி இருக்கின்றோம். அதேபோல் தைப்பூசம்
உச்சகட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய பழனி ஆண்டவர் திருக்கோயில் போன்ற கோயில்களில் கூடுதலாக இணை ஆணையாளர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து தொடர் கண்காணித்து வருகின்றோம். பழனியில் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த தைப்பூசத்தில் தினந்தோறும் 20,000 பேருக்கு என்று உணவு அறிவித்து 4 லட்சம் பேருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த திருவிழா காலங்களில் திருக்கோயில் சார்பிலே உணவளிக்கப்படுகின்றது. அதேபோல் முழு நேர அன்னதான திட்டமும் பழனி திருக்கோயிலே முழு நேரம் ஒரு நாளைக்கு இந்த விழா காலங்களில் 20,000 பேர் உணவு அருந்துகின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஹோமியோபதி மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கின்றது. பேட்டரி கார் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. சிறப்பு பேருந்துகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அனைத்து பெரிய திருக்கோயில்களிலும் போதிய அளவு காவல்துறை ஆய்வு செய்து போதிய காவல்துறை அவருடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தீயணைப்பு வாகனங்களும் மிகப்பெரிய திருக்கோயில்களில் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அனைத்து திருக்கோயில்களிலும் முதலுதவி சிகிச்சை பெறுவதற்காக அனைத்து சிறப்பு அம்சங்களும் கொண்ட ஆம்புலன்ஸ் வண்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கூடுதலான தேவைகள் என்றாலும் அந்தந்த சூழலுக்கேற்றாற்போல் அந்தந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள இணை ஆணையாளருக்கு எங்களுடைய செயலாளர் மணிவாசம் அவர்களும் ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து நானும் தகவலை சேகரித்து கொண்டு சூழ்நிலைக்கேற்றாற்போல் பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இல்லை, அனுமதி மறுக்கலை. 500 மீட்டருக்கு அப்பால் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு 2 வாரத்தில் மறுபடியும் கேஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு ஸ்டீரிங் கமிட்டி போய் ஆய்வு செய்து சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்க்குறோம். தடைகள் பட வரும். அதை தாண்டி செல்வது தான் திராவிட ஆட்சியினுடைய எப்பொழுதுமே பழக்கம். அதுபோல் நீதிமன்றங்களை நாடி இருக்கின்றோம். உரிய தீர்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து நீதிமன்றத்தில் சாதக பாதங்களை தெரிவித்து நீதிபதிகளுடைய கருத்துக்கேற்ப அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்பொழுது 4 தலைமையோட தமிழ்நாட்டில் செயல்படுது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அவங்களுடைய மனைவி, மருமகன்ற அவங்களோட தலைமையோட செயல்படுது. வாரிசு அரசியல், குடும்ப அரசியலோட முடிவா இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு பேசி விமர்சனம் பண்ணார். சரி, ஒரு மோடியை சந்திக்கும் போது அவர் பிள்ளைய என் கூப்பிட்டு போனார் கூட. அவ்வளோதான் பதில். இது அதிமுக கூட்டணி பலுவாக இருக்குது. இன்னும் திமுக தான் கூட்டணி கட்டமைக்கலை. இன்னும் குழப்பத்தில் தான் இருக்காங்க. கூவி கூட்டணி கூட்டின்னு இருக்கிறது யாருன்றது உங்களுக்கே தெரியும். நாங்கள் நின்ன இடத்துல நிலையாக நிற்கிறோம். அண்ணா சொன்ன மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு அடியும் நாங்கள் அளந்தளந்து எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அரசியல் ஞானம் என்பது பல தேர்தலை சந்தித்தவர். 60 ஆண்டு கால அரசியல் பயிற்சி பெற்றவர். அவருக்கு எதை எப்போது எதை எப்படி காய் நகர்த்த வேண்டும் என்ற வித்தையை கற்றறிந்தவர். ஆகவே அவருக்கு கூட்டணியை பற்றியோ கூட்டணி எப்படி அரவணைத்து செல்வது என்பதை பற்றியோ தேர்தலை எப்படி நடத்துவது என்பது பற்றியோ யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அளவிற்கு நாங்கள் இல்லை.